அரசு மாவட்ட நீதிமன்றத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது கோர்ட் உதவியாளர். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்க் போஸ்ட் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான மாத சம்பளத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 45,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் பொறுத்தவரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 25/10/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஆஃப்லைன் மூலியமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து புரியும். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோர்ட் உதவியாளரோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டீஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. இதில் ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங்கில் வந்து ஷோ ஆகும். ஆனால் இதில் எதுக்காக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போது கொடுத்துருக்கிற அந்த லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. அந்த வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் கைட்லைன்ஸ் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்னைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 26/9/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் எதுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க, இதில் என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 4 விதமான போஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் சீஃப் லீகல் ஆட்ஸு, அதாவது டிஃபென்ஸ் கவுன்சிலுக்காகவும் அண்ட் டெப்டி சீஃப் லீகல் ஆட் டிஃபென்ஸ் அண்ட் கவுன்சிலுக்காகவும் அண்ட் அசிஸ்டன்ட் லீகல் ஆட் அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்காகவும் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அப்ளிகேஷன் சப்மிட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 25/10/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து என்னைக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்டு என்னைக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டவுட்டை வந்து நம்ம இப்போது கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீஃப் லீகல் ஆட்ஸ் டிஃபென்ஸ் கவுன்சிலை பற்றி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் இன் கிரிமினல் லாயரை பற்றி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். கிரிமினல் லாயரை பற்றி நீங்கள் வந்து படிச்சிருந்தா லாஸ்ட் 10 இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டு 30 கிரிமினல் ட்ரையலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்சார் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாதாடி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸலண்ட் ஓரல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கணும்.
அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பேச்சு திறமை எக்ஸலண்ட்டான பேச்சு திறமை வந்து இருக்கணும். அண்டு எழுத அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் லீடர்ஷிப்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அதாவது சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீஃப் லீகலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டம்பம் கண்டிஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெப்டி சீஃப் லீகல் அட் டிஃபென்ஸ் கவுன்சில்ஸ்க்காக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரிமினல் லாயராக நீங்கள் வந்து படிச்சிருந்தாவே போதுமானது. லாஸ்ட் 7 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிரிமினல் ட்ரையல் சென்ஸ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாதாடி இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிமினல் லாயர் டிஃபென்ஸ் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்கிற தன்மை வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. குட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும் அண்ட் ஐடி நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் லீகல் ஆட்ஸ் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 or 2, 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிமினல் லாயர் ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாயரில் 1 or 3 இயர்ஸ் சரிங்களா, 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டான அதாவது நல்ல பேச்சு திறமையும் இருக்கணும், நல்ல எக்ஸாம் அதாவது நல்ல எழுதுகிற மாதிரி ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்ட்ராங்கான அதாவது ஸ்ட்ராங்கான ரிசர்ச் அண்டு டிஃபெக்டிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்டிங் ஸ்கில் வந்து இருக்கணும். அதாவது இப்போ ஒரு பாயிண்ட்டை பற்றி நீங்கள் எடுத்து பேசுகிறீங்கன்னா அந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு அர்த்தமுள்ள பாயிண்ட்டாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிராஃப்டிங் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஐடி நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கிளர்க்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு எனி கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது. கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பேசிக்கான வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு வந்து தெரிஞ்சிருந்தால் இதில் வேர்டு பர் மினிட் அதாவது 40 வேர்டு பர் மினிட் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வேர்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மெயின்டெனன்ஸ் சரிங்களா, ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஃபைல் மெயின்டெனன்ஸ் மற்றும் ஆஃபீஸ் சப்போர்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் ஏதாவது நீங்கள் வந்து சப்போர்ட்டிவானாக்கா அவங்க ஒர்க்கிங்கில் சப்போர்ட்டிவாக அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அவங்க ஒர்க்கிங்கில் சப்போர்ட்டிங்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாலும் உங்கள்கிட்ட வந்து இது பண்ணிக்குவாங்க, கம்பேரிஷன் வந்து பண்ணிக்குவாங்க சரிங்களா. இதுக்கு தகுந்தாறு போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியும் உண்டு. இதில் சீஃப் லீகல் அட் டிஃபென்ஸ் கவுன்சில்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி 70,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் டெப்டி சீஃப் லீகல் அட் டிஃபென்ஸ் அண்ட் கவுன்சிலை பற்றி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மாதந்தோறும் 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு குறையாமல் இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் லீகல் அட் டிஃபென்ஸ் கவுன்சிலை பற்றி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா 25,000 உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மாதந்தோறும் 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். பட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ் அண்டு உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ அண்ட் டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்குக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து கைக்கு வந்து சேரும். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்ட
இந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கடலூர் மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கடலூர் டாட் ட்ராப்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அப்ளிகேஷனை வந்து எங்கே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சப்மிஷன் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அப்ளிகேஷனை வந்து 25/10/2025 அன்னைக்கு ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. இதில் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பை ஹேண்டாகவும் அதாவது பை ஹேண்ட்லேயும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். பை போஸ்ட் மூலியமாகவும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் தபால் மூலியமாகவும் விண்ணப்பிச்சாலும் ஓகே தான். நேரடியாகவும் வந்தாலும் இந்த அட்ரஸ், இந்த ஒரே ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் அப்ளை வந்து பண்ணும்போது என்னென்ன ஹார்டு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்ஷன்ஸில் பப்ளிஷன் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் சிஸ்டம் அனலைசிஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பப்ளிஷன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வெப்சைட். சரிங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதில் வந்து செக் பண்ணு அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜில் தான் வரும். ஏன்னா இந்த பேஜ்லேருந்து தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணோம். அண்ட் இதில் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வியூ 168 KB அப்படின்றத சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது தேவையில்லை. உங்களுடைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்டை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாவே போதும். ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் இப்போ ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். பழைய ஃபோட்டோ வந்து ஒட்டக்கூடாது. சரிங்களா? இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேம் வந்து எழுதணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு அப்ளிகண்ட்டோட நேம், யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ். சரிங்களா? மந்த்து, இயரு அண்டு டே இது எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் ஜெண்டர் வந்து மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. இதில் சில பேருக்கு வந்து குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். மெயில் வந்து அப்ளை பண்ணணுமா இல்லை ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்ற குழப்பங்கள் நிறையவே இருக்கும். இதில் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ரெசிடெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அண்டு டெம்பரவரி அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிற அட்ரஸை கொடுத்தாவே போதுமானது. ஏன்னா எந்த விதமான உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறது இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது லெட்ரு ரெஃபரன்ஸ் லெட்ரு அனுப்புறது இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸில் மட்டும்தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து பர்மனெண்ட் அட்ரஸை வந்து கொடுக்க பாருங்கள். அண்ட் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். அண்ட் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பேன் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர். இதில் எதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ஒன்லி ஜெராக்ஸ் காப்பி வந்து பார்த்திங்கன்னா இதில் காப்பி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இவங்க கேட்டிருக்கிற மாதிரி இவங்க என்ன கோர்ஸுக்கு வந்து எந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கிளர்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷ்னல் டிகிரி LLB வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கிரிமினல் லாயரில் LLB நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க, எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் ஆன இயர், உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து இதில் மென்ஷன் வந்து பண்ணணும். அண்ட் லாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் லாயர், சரிங்களா? லாஸ்ட்டாக எப்போ வந்து வாதாடினீங்க, எந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் எம்ப்ளாயாக வந்து இருந்தீங்க, எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்து இருந்தீங்க அப்படின்றத நீங்கள் எழுதி ஆகணும். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டாச்டு, அதாவது நீங்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணது ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். இதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் என்னென்ன வந்து அட்டாச் பண்ணணும், எது ஒரிஜினலாக பண்ணணும், எது வந்து ஜெராக்ஸ் வந்து கொடுக்கணும், அண்டு எதெல்லாம் எத்தனை ஜெராக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு டாக்குமெண்ட் இதில் இருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டர் வைஸ் நீங்கள் வச்சு நீங்கள் பின் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸில் நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சிக்னேச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த சிக்னேச்சர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கண்டிப்பாக போடுங்க. வித்தவுட் சிக்னேச்சருக்கு நீங்கள் அனுப்புனீங்க, அதாவது நீங்கள் சிக்னேச்சரே இல்லாமல் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட் அண்ட் டைம், உங்களுடைய சிக்னேச்சர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் எழுதுனாவே போதுமானது. உங்களுடைய ஷார்ட் லிஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக வரும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமா, அதாவது இன்டர்வியூ மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இன்டர்வியூக்கான டேட்டையும் நான் உங்களுக்கு முதலே வந்து சொல்லிட்டேன். அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி அளவில் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போனாலே போதுமானது. ஸோ காய்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து பண்ணுவேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.